மக்களே வந்தாச்சு சூப்பர் புதிய வேலை எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வழங்குறது யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து தாங்க வெளியாயிருக்கு. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். கை நிறைய சம்பளத்தோட லைஃப் செட்டில் ஆகின்ற ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்றது தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். இப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரயில் கோச் ஃபேக்ட்ரி கப்பத்தூருல்லா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமாக வந்திருக்கு. சரிங்களா, 2025-2026 ஆண்டுக்கான ஒரு அறிவிப்பாக தான் இதை பார்க்குறோம். கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு 29/9/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ என்னென்ன டிசிப்ளின்லேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹாக்கி மென் அண்ட் ஹாக்கி விமென்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாக்கி மென் கேட்டகரியில் 2 பேரையும் அதுக்கு சம்பளம் வந்து எவ்வளோ அப்படின்னா 20,000 வரைக்கும் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொசிஷன் என்னென்னா டிஃபெண்டர், மிட்ஃபீல்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே ஹாக்கி விமெனுக்குமே 4 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. மிட்ஃபீல்டரு, ஃபார்வர்ட் விளாடுறவங்க அப்ளை பண்ணலாம், 4 பேரை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் லிஃப்டிங் கேட்டகரியில் 2 விமென் அப்ளை எடுக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா 49 kgயில் ஒருத்தவங்களையும் 87 kgயில் ஒருத்தவங்களையும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுட்பால் மென் கேட்டகரியில் 3 பேரை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒன்று டிஃபெண்டர்ஸ் பொசிஷன், இன்னொன்று மிட்ஃபீல்டர், இன்னொன்று ஃபார்வர்ட் பொசிஷனில் விளாடுறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேஸ்கெட் பாலில் 3 பேர், ஓகேங்களா, ஆல்ரவுண்டராக இருக்கணும். அத்லெட்டிக்ஸில் மென்னு, ஜாவ்லின் த்ரோ, அதுக்கப்புறம் 1500 மீட்டர்ஸில் விளாடுற மாதிரி இருக்கணும். அத்லெட்டிக்ஸ் விமென்லையுமே ஜாவ்லின் த்ரோ 800 மீட்டர்ஸ்ன்ற மாதிரி இருக்கணும். ஸ்விம்மிங்கில் விமென் ஃப்ரீ ஸ்டைலு, அதுக்கப்புறம் வந்து 100 மீட்டர், 200 மீட்டர், 300 மீட்டர், 400 மீட்டர் விளாடுற மாதிரி இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஸ்லிங் மென் கிரெக்கோ ரோமன் ஸ்டைலில் வந்து லைக் 67 kg அண்ட் 82 kg. ரெஸ்லிங் மென் ஃப்ரீ ஸ்டைலில் 70 kg விளாடுற மாதிரி இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ அப்படின்னா 23 வேகன்சிஸ் இருக்குங்க. ஓகேங்களா, 11 கிரேடில் என்ன அப்படின்னா 10th பாஸ் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 10th பாஸ் இல்லை ITI படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. லெவல் 2லேயுமே டெக்னீஷியன் 3லேயுமே நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா, அப்புறம் சிபிசி பற்றி நான் சொல்லியாச்சு. இவங்க வந்து என்ன மினிமம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, அதனால் டெஃபினட்டாக நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள், நல்லபடியாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது. அண்டர் 21, அண்டர் 20, அண்டர் 19, அண்டர் 18, அண்டர் 20, அண்டர் 17, அண்டர் 20, அண்டர் 20 இதில் விளாண்டுருக்கீங்க அப்படின்னாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபீ இதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபீயை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலைங்க. ஓகேங்க, ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீ வந்து இங்கே சொல்லியிருக்காங்க 500 rupees சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 rupeesன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதில் 400 rupees வந்து நாங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. SC ST எக்ஸ் சர்வீஸ் மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி, விமென் மைனாரிட்டி கம்யூனிட்டி, எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸஸில் எல்லாம் 200 rupees போட்டு அப்ளை பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே, இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.